சந்திர பகவானின் குழந்தைகளாகி 27 பெண் குழந்தைகளை 27 பேரையும் நான் மனம் முடித்தேன். ஆனால் கார்த்திகை ரோகிணியோடு மட்டும் கூடி வாழ்ந்து கொண்டு 25 பெண்கள் வாழ்க்கையை நான் குறைத்ததனால தர்க்கராஜனோ எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் ஆண்டவா என்ற ஆண்டவனை அடைக்கலம் நாடி வரும்போது பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள். அடே சந்திர பகவானே, என்னதான் இருந்தாலும் நீங்கள் செய்தது தவறுதான். அதனாலே தர்க்கராஜன் கொடுத்த சாபத்தை மாற்ற என்னால் முடியாது. ஆனாலும் என்னை அடைக்கலம் நாடி வந்ததனால தர்க்கராஜன் கொடுத்த சாபத்தினாலே 15 நாள் தேய்ந்தும் நீ வருவாய். என்னை அடைக்கலம் நாடி வந்ததனால 15 நாள் நீ வளர்ந்தும் வருவாயப்பா. அதுக்குத்தான் அமாவாசை பௌர்ணமி வருது பாருங்க. எப்படி வருது? தேய்பிறை வளர்பிறை எப்படியா வந்தது? தர்க்கராஜன் கொடுத்த சாபம் தான் அந்த தேய்பிறை. ஆண்டவன் அடைக்கலம் கொடுத்ததான் அந்த வளர்பிறை. அப்படி சந்திர பகவானும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு முழு நிலவாகவே இருந்தார். அதை பார்த்தார் தர்க்கராஜன். ஞானத்தால் அறிந்து பார்த்தார். என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையை குறைத்த சந்திரனுக்கு நான் சாபத்தை கொடுத்தேன். ஆனால் அந்த ஆண்டவனும் அடைக்கலம் கொடுத்து விட்டார். அடைக்கலம் கொடுத்த ஆண்டவனை நான் அக்கினியால் எரிக்காமல் விட மாட்டேன். அக்கினியால் எரிக்க வேண்டுமேயானால் ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதி எனக்கு மகளாக பிறக்கணும். பார்வதி மகளாக பிறக்கணும்னா நீங்க 25 பேர் இங்க இருக்க கூடாது. எல்லாரும் போங்க. எங்க காடு காடாக சென்று மலை மலையாக சென்று அடர்ந்தவன கானகத்திலே மூலிகை செடியாக முளைக்க கடவாய். இன்னைக்கு குற்றாலத்துல மலையில மூலிகை செடியா முளைச்சு நிக்காங்கன்னா அது யாரு? தர்க்கராஜனுடைய 25 குழந்தைகள் தான் அந்த மூலிகை செடி. உடனே தர்க்கராஜன் சாபத்தை கொடுக்க 25 பெண்களும் மூலிகை செடியாகவே முளைத்து நின்றார். அந்த நேரத்திலே பார்த்தால் தார்காவல்லி பெண்கொடியானவள் இந்த சிறப்பான நேரத்திலே பாடும் நாம் புலமையெல்லாம் அன்பு பாராட்டி பரிசளிக்க வேண்டுமே என்று அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய நமக்கு அன்பு பாராட்ட வேண்டுமே என்று இந்த சுரண்டைமா நகரத்திலே சிவகுருநாதபுரத்திலே சக்தி கொண்டு கிருபை கொண்டு குலவருந்து வரக்கூடிய அம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மா பத்ரகாளி அம்மாளை வணங்கி வரக்கூடிய பக்தர்கள் சார்பாகவும் வரி கொடுத்து வணங்கக்கூடிய மக்கள் சார்பாகவும் ஆடும் குல கோமரங்கள் சார்பாகவும் பாடும் நாமல் 6 பேருக்கும் அழகான ஒரு மலர் மாலையை அனுபவித்து சிறப்புடனே கௌரவப்படுத்தி உள்ளார்கள். அவர்களுடைய வெளிவெளி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் என் நம்பிக்கை பத்ரகாளி அம்மன் அருளாலையும் மற்றும் பரிவார தெய்வங்களுடைய கிருபையினாலையும் அவர்கள் வெளிவெளி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் சாமி வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், வளர வேண்டும், அவர்கள் வம்சம் என்னென்றைக்கும் உயர அவர்கள் 1 10 100 கோடி முகம் அவர்கள் போனாலும் தங்க முகம் போல் மாற வேணும். அவர்கள் போன இடங்கள் எல்லாம் ஐயா இடங்கள் எல்லாம் என்றும் பெயர் பெற்று வாழ
அப்படி தாரகாபுரத்திலே தர்க்கராஜன் தாரகாவள்ளி 2 பேர்களும் அரசாண்டு வரக்கூடிய வேளையில 27 குழந்தைகள் இருந்தும் ஒரு குழந்தை கூட நமக்கு உதவாம போய்விட்டது. சரி, அதனால நாமல் 2 பேர்களுக்கும் ஏந்தும் பிள்ளை ஒன்று வேண்டும் ஆண்டவா. ஆண்டவா அம்மா தாரகாவள்ளி, நாமல் 2 பேர்களுக்கும் ஏந்தும் பிள்ளை ஒன்று வேண்டுமேயானால் ஆண்டவடை எண்ணி அரும்பெரும் தவங்களை செய்ய வேண்டும். அரும்பெரும் தவங்களை செய்து வந்தோமேயானால் ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதி நமக்கு மகளாக வந்து பிறப்பாள் என்று தர்க்கராஜன் தாரகாவள்ளி தவம் இருந்து வருகின்ற போது ஆண்டவனாகிய சிவபெருமான் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். உடனே பார்வதி பார்த்தால், ஆண்டவா, தர்க்கராஜன் தாரகாவள்ளி எதற்காக தவம் இருந்து வருகின்றார்? அம்மா பார்வதி, சந்திர பகவானுக்கு தர்க்கராஜன் சாபத்தை கொடுத்தார். நான் அடைக்கலம் கொடுத்தேன். அடைக்கலம் கொடுத்த என்னையே அக்கினியால எரிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார். என்னை அக்கினியால எரிக்க வேண்டும் என்றால் இந்த பார்வதி நீ போய் அவர்களுக்கு மகளாக பிறக்க வேண்டுமா? நீ வந்து மகளாக பிறக்க வேண்டும் என்று தவம் இருந்து வருகின்றார். ஆண்டவா, நான் மகளாக பிறந்தால் உம்மை அக்கினியால் எரிப்பாரா? அப்படி என்றால் தர்க்கராஜன் தாரகாவள்ளிக்கு நானே மகளாக பிறந்து அவர்கள் 2 பேரையும் அக்கினியால் நான் எரித்து வருகின்றேன். அதனால் அவர்களுக்கு நான் பிறப்பது அவர்களுக்கு போய் நான் மகளாக பிறக்க வேண்டும் என்று எனக்கு நீங்கள் வரத்தை கொடுக்க வேண்டும். ஏ பார்வதி, தர்க்கராஜன் தாரகாவள்ளிக்கு நீ போய் மகளாக பிறக்க வேண்டாம். நீ போய் பிள்ளையாக பிறந்தையானால் நமக்கு பிழை மோசம் வந்து சேரும். என்னையும் மீறி நீ பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்றால் அவர்கள் 2 பேர்களுக்கும் நீயே போய் மகளாக பிறக்க வேண்டும் போ என்ற ஆண்டவன் சாபத்தை கொடுக்க அப்ப பார்த்தாள் பார்வதி, ஆண்டவா, தர்க்கராஜன் தாரகாவள்ளி 2 பேர்களும் மானிடராக பிறந்தவர். மானிடராக பிறந்த அவர்கள் வயிற்றிலே நான் போய் பிறந்தேனே ஆனால் இந்த பூலோகம் தாங்காது. அதனால் தாரகாவளி வயிற்றில போய் நான் பிள்ளையாக பிறக்க மாட்டேன். தர்க்கராஜன் கோட்டையிலே பெரிய தாமரை திராகத்தில நடுத்திட்டு தண்ணிக்குள்ள பூவிலையும் இலையிலையும் இந்த புனித வெள்ளி நான் போய் பிறக்க வேண்டும். நான் பிள்ளையாக பிறக்கும் போது எங்க அண்ணனாகிய கோவாளக்கண்ணன் எனக்கு கருணாகம் வடிவம் கொண்டு எனக்கு காவலாக இருக்க வேண்டும் என்று பார்வதி வரத்தை கேட்க ஆண்டவனோ அப்படியே ஆகட்டும் என்று வரத்தை கொடுத்தார். ஆண்டவா, அப்படி நான் போய் மகளாக பிறந்தேனேயானால் நான் மீண்டும் எப்போது கைலாசம் வர முடியும்? பார்வதி, தர்க்கராஜன் தாரகாவள்ளிக்கு நீ போய் மகளாக பிறக்க வேண்டும். மகளாக பிறந்து 16 வயது பருவ பெண்ணாக நீ இருக்கும் போது உனக்கு சடங்கோடு சேர்த்து சுயவரம் ஏற்பாடு நடக்கும். அப்போது உன்னை மாலையிட்டு மணமுடித்து நான் கைலாசம் அழைத்து வருவேன் என்ற ஆண்டவனோ வரத்தை கொடுக்க அப்படியே ஆகட்டும் என்று பார்வதா தேவி தர்க்கராஜனுக்கு மகளாக வந்து பிறக்க போறா. அவ எப்படி பிறக்க போறா? அம்மா நாளான நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில தர்க்கராஜன் கோட்டையில தாமரை திராகத்தில நடுத்திட்டு தண்ணிக்குள்ள பூவிளையும் இலையிலையோ பூவிளையும் இலையிலையோ அங்க புனித வெள்ளி தான் பிறந்தார். அங்கு இலையிலையும் பூவிளையும் ஈஸ்வரியால் தான் பிறந்தார். ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதி 6 மாத குழந்தை போல வடிவத்தை கொண்டு தர்க்கராஜன் கோட்டையிலே தாமரை திராகத்திலே வந்து பிறந்தாள். அம்மா வந்து பிறந்திருந்த மகிமையினால தாரகாவள்ளி பெண்கோடியானவளோ தவத்தை முடித்துவிட்டு குளித்து வர வேண்டுமே என்று
எங்க வாரா? தாமரை திராகத்திற்கு வாரா. தாமரை திராகத்திற்கு வரும்போது 6 மாத குழந்தையை கண்டார். ஆண்டவன் அருளாலே நமக்கு குழந்தை கிடைத்து விட்டது என்று ஆதி சக்தியின் அம்சத்திலே வந்து பிறந்திருக்கு. அப்ப பார்வதியே வந்து நமக்கு மகளாக பிறந்திருக்கா என்று குழந்தையை அள்ளி அரவணைத்து ஆவலோடு முத்தமிட்டு அரண்மனைக்கு கொண்டு வந்து அந்த குழந்தையை சீரோடு சிறப்போடு வளர்த்து வருகின்றார். வந்துதித்த குழந்தைக்கு தாட்சாகினி பார்வதி என்று பெயர் நாமத்தை கொடுத்தார். தாட்சாகினி பார்வதி என்று பெயர் நாமத்தை கொடுக்க அந்த தாட்சாகினி பார்வதா தேவியை ஊட்டி வளர்த்து வருகின்றால் உடம்பெல்லாம் நெய்யுருக, தேத்தி வளர்த்து வருகின்றார் திரேகமெல்லாம் நெய்யுருக. நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக தாளாட்டி சீராட்டி வளர்த்து வரும் போது 16 வயது பருவ மங்கையாகவே இருக்கின்றாள் தாட்சாகினி பார்வதி. அப்படி 16 வயதாக இருக்கும் போது சடங்கோடு சேர்த்து சுயவரம் ஏற்பாடும் நடக்க உள்ளது. சுயவரம் ஏற்பாடு நடக்கும் போது அங்க 56 தேசத்து அரசர்கள் யாவரும் அரண்மனைக்கு வந்தார்கள். வரும்போது அறிக்கை எப்படி கொடுத்தார்? என் மகளாகப்பட்ட தாட்சாகினி பார்வதா தேவிக்கு சடங்கோடு சேர்த்து சுயவரம் ஏற்பாடு நடக்க உள்ளது. அப்படி சுயவரம் ஏற்பாடு நடக்கும் போது அவ கையிலே ஒரு மலர் மாலை கொடுக்கப்படும். அந்த மலர் மாலையை அவ சுழட்டி எரியும் போது யாரு கழுத்துல வந்து விழுதோ அவங்கதான் தாட்சாகினி பார்வதா தேவிக்கு மணவாளன். இந்த தர்க்கராஜனுக்கு மருமக பிள்ளை. இந்த தர்க்கராஜன் அறிக்கை ஓலையை கொடுக்க அறிக்கை ஓலையை காதலை கேட்டு 56 தேசத்து அரசர்கள் யாவரும் வந்தார்கள். வந்து அவங்க இருக்கையில வந்து இருக்காங்க. பார்வதா தேவியும் மணப்பெண் போல அலங்கரித்து கொண்டு மணவட பந்தல்ல நிக்க. மணவட பந்தல்ல நிக்கும் போது ஆண்டவனை மனதில எண்ணுதா, ஆண்டவா பார்வதா தேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற என் பகவான் நீங்கள் வர வேண்டும் என்று பகவானை மனதார எண்ணி வேண்டும் போது ஆண்டவனும் பார்த்தார். பார்வதிக்கு சடங்கோடு சேர்த்து சுயவரம் நடக்க உள்ளது. அதனால் பார்வதா தேவியை மணமுடிக்க வேண்டுமே என்று ஆண்டவனோ இறந்து உண்ணும் ஆண்டி போல வடிவத்தை கொண்டு தர்க்கராஜன் கோட்டையிலே ஈசானிய மூலையிலே வந்து அமர்ந்தார். அந்த நேரத்திலே பார்வதி கையிலே மாலையை கொடுக்க பார்வதா தேவி மாலையை சுழட்டி எறிய அவ எறிந்ததொரு மாலையது பந்தளையும் சுத்துதையா சுத்துதையா அது பகவானை தேடுதையா. எரிந்ததொரு மாலையது அது சுத்தி சுத்தி வருகுதையா சுத்தி வருகுதையா சுக்கன் பகவானை தேடுதையா. சாமி அந்த நல்ல வேளையில பார்வதா தேவி மாலையை சுழட்டி எரியும் போது பகவான் கழுத்துல வந்து விழுந்தது. அரசர்கள் எல்லாரும் பாக்காங்க, என் கழுத்துல விழுந்திருக்கா உன் கழுத்துல விழுந்திருக்கான்னு. யார் கழுத்துலயுமே விழல. திரும்பி பார்த்தா ஆண்டி பண்டாரம் கழுத்துல விழுந்திருக்கு. உடனே அரசர்கள் பார்த்தார்கள், பார்வதா தேவி எரிந்த மாலை இந்த பண்டாரம் கழுத்துல விழுந்து விட்டது. ஏ பண்டாரம், உன்னை யாரு அங்க உள்ள விட்டது? இந்த பண்டாரத்தை உடனே தூக்கி ஓட்ட பிள்ளையார் கோயில கொண்டு போய் விட்டுட்டு வாங்க என்று அரசர்கள் சொன்ன உடனே அப்படியே ஆகட்டுமே என்று ஆண்டி என்று அறிந்து கொண்டு பகவானை தூக்கி ஓட்ட பிள்ளையார் கோயில கொண்டு போய் விட்டுட்டாங்க. அவன் பார்த்தார் அரசர் எல்லாம் 2 முறையும் பார்வதி மலர் மாலையை எறிந்தா பண்டாரம் கழுத்துல போய் விழுந்தது. அதனால் இனி பார்வதி கையால எரிய சொல்லக்கூடாது. பட்டத்து யானையை அலங்கரித்து வர சொல்லுங்கள். யானை கையில மாலையை கொடுப்போம்,
அந்த யானை யார் கழுத்துல போய் விழுதோ அவர்கள் தான் பார்வதிக்கு மணவாளன் என்று சொல்ல அந்த நேரத்துல யானை என்ன செஞ்சது? மாலையை கையில வாங்கினது. அந்த நேரத்துல ஆண்டவன் பார்த்தார், எப்பா ஆதி மூலம் உங்க அம்மா பார்வதி கழுத்துல நான் மாலையிட்டு மனம் முடிக்குமாறு நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டுமே என்று யானையானது நேர ஓட்ட பிள்ளையார் கோயிலுக்கு வந்தது. பகவான் கழுத்துல மாலையை போட்டது. தன்னுடைய தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு எங்க வருது? தரக்கராஜன் கோட்டைக்கு வருது. அவன் பார்த்தார் அரசர் எல்லாம், என்னையா இது? பார்வதி எரிந்த மாலையும் பண்டாரங்கலத்துல விழுந்தது. யானை கையில மாலைய கொடுத்தோம், இந்த யானையும் கொண்டு போய் பண்டாரங்கலத்துல போட்டுருச்சு. இனி நாம இங்க இருக்க கூடாது, வாங்க நம்ம போவோம் என்ற அரசர்கள் எல்லாம் அவங்க அரண்மனைக்கு கிளம்பி விட்டார்கள். அவன் பார்த்தாள் பார்வதி, போயும் போய் நான் எரிந்த மாலை இந்த பண்டாரங்கலத்திலயா போய் விழணும் என்று மனம் நொந்து அழும்போது ஆண்டவன் பார்த்தார், பார்வதிக்கு நம்ம யாருன்னு தெரியல, பண்டாரம் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம பகவான் தான் என்று பார்வதிக்கு தெரியப்படுத்த வேண்டுமே என்று பகவான் பார்வதிக்கு காட்சியளித்தார். அந்த நேரத்திலே பார்வதா தேவி வந்திருப்பது ஆண்டவன் தான் வந்திருக்கின்றாரா என்று தர்க்கராஜனை அழைத்தார். அப்பா தர்க்கராஜா, நான் கோட்டையில பிறந்தாலும் போட்ட விதிதானே எனக்கு கிடைக்கும், அதனால் வேற வழியே இல்ல, ஆண்டி பண்டாரத்துக்கே என்னை மனமுடித்து கொடுங்கள் என்று சொல்ல அப்படியே ஆகட்டுமே என்று தர்க்கராஜனோ தட்டார் கொண்டு வந்த திருமாங்கலியத்தை எடுத்து ஆண்டி பண்டாரம் கையிலே கொடுக்க ஆண்டவனாகிய சிவபெருமாள் பார்வதியை மணமுடிக்கின்றார். அவர் அரணை நல்ல அரணை என்று அரண் மாங்கிலியோ சூட்டுவாரா, அவர் சிவனை நல்ல சிவனை என்று சிவனை சிவனை என்று அவர் சிவன் மாங்கிலியோ சூடுவார். சாமி அந்த நல்ல வேளையில ஆண்டவனாகிய சிவபெருமாள் பார்வதியை மணமுடித்தார். அன்று இரவு வேளையிலே பள்ளி அறையிலே பகவான் பார்வதி 2 பேர்களும் இருக்க மறுநாள் தினத்திலே மாப்பிள்ளை சுருள் கொடுக்க வேண்டும் என்று தர்க்கராஜனோ பள்ளி அறையை அப்படியே திறந்து பார்த்தாரு. பகவான் பார்வதி அங்க இல்ல. நந்தி வாகனத்திலே கைலாசம் சென்று கொண்டிருந்தார். ஞானத்தால் அறிந்த தர்க்கராஜன் என்னுடைய பெண்ணை பார்வதா தேவியை ஏமாற்றி என்னையும் ஏமாற்றி விட்டு என் மகளை மணமுடித்து சென்று விட்டாரா? அந்த ஆண்டவனை நான் சும்மா விடக்கூடாது. உனக்கு பெண்ணு கொடுத்த நான் ஒரு மாடேறி மடையம்னா, ஏ மாடேறி மடையா, உனக்கு பெண்ணு கொடுத்த நான் ஒரு மடையம்னு தர்க்கராஜன் சொன்னார் பாருங்க. பார்த்தார் நந்தி தேவன், ஆண்டவா உங்களை சுமக்கக்கூடிய என்னை பார்த்து தர்க்கராஜன் மாடேறி மடையன் என்று கேட்டு விட்டான். அதனால் தர்க்கராஜனுக்கு நீங்கள் சாபத்தை கொடுக்கணும். என் நந்தி பகவான் சொன்ன உடனே ஆண்டவன் பார்த்தார், அடே தர்க்கராஜா, என்னை சுமக்கக்கூடிய நந்தி வாகனத்தை பார்த்து மாடேறி மடையன் என்று நீ சொன்னதனால நாளை ஒரு காலத்திலே உன்னுடைய தலை அறுந்து அதற்கு பதிலாக உனக்கு மாட்டுத்தலை பொருந்துமடா என்ற ஆண்டவனோ சாபத்தை கொடுக்க அந்த நேரத்திலே பார்த்தார் தர்க்கராஜன், இனி இந்த ஆண்டவனை அக்கினியால் நாமல் எரிக்காமல் விடக்கூடாது என்று தார்காபுரத்திலே அக்கினி யாகத்தை வளர்த்தான். வளர்த்து வரக்கூடிய யாகமானது கைலாசம் முழங்குது. கைலாசம் முழங்கும் போது அக்கினி யாகத்தின் வெக்கை தாங்காமல் சிவபெருமாளுக்கு அங்கமெல்லாம் ஒரே வியர்வை. வியர்வை வழிந்தவுடனே பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள் ஆதிமூல கணபதியை அழைத்தார். எப்பா ஆதிமூலம், உங்க தாத்தா தர்க்கராஜனும்
உங்க பாட்டி தார்காவல்லியும் என்னை எரிப்பதற்காக அக்கினி யாகத்தை வளர்த்து வருகின்றார். நீதான் போய் யாகத்தை அணைத்து விட்டு வர வேண்டும் மகனே என்ற ஆதிமூல கணபதியை அனுப்பி வைக்கும் போது ஆதிமூல கணபதியை நேர தார்காபுரம் வராரு. அதை அறிந்தார் தர்க்கராஜன். நம்ம பேர குழந்தைலாம் வராரு. அதனால அவருக்கு பிடித்தது என்னது? பச்சரிசி பலகாரம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவள் பொறி கடலை அப்பம் மோதம் கொலக்கட்டை எல்லாம் மழையா குமிச்சிட்டாரு. ஆதிமூல கணபதி பச்சரிசி பலகாரத்தை பார்த்த உடனே அப்படியே உட்கார்ந்துட்டார். மறுபடி யார் அனுப்பினாரு? வேல்முருகனை அனுப்பி வைத்தார். வேல்முருகன் வரும்போது தர்க்கராஜன் என்ன செஞ்சான்? இரண்டாவது பேர குழந்தைலாம் வராரு. அப்ப அவருக்கு பிடித்தது என்னது? நாட்டியம் நாடகம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் தெய்வலோகத்து ரம்பை எல்லாம் வரவழைத்து நாட்டியங்கள் ஆட சொன்னார். நாட்டியத்தை பார்த்த உடனே முருகப்பெருமாள் அப்படியே உட்கார்ந்துட்டார். மூன்றாவதாக சரஸ்வதியாகப்பட்ட கலைமகளை அனுப்பி வைத்தார் ஆண்டவன். சரஸ்வதியாகப்பட்ட கலைமகளோ தார்காபுரத்திற்கு வருகின்றார். அவன் பார்த்தார் தர்க்கராஜன், கலைமகள் வருகின்றாள். அவளுக்கு பிடித்தது என்னது? புத்தகம் புராணம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் புராண புக்கா கொண்டு வந்து குமிச்சிட்டாரு. புக்க பார்த்த உடனே அம்மா அங்கனே படிக்க உட்கார்ந்துட்டா. ஆனால் அக்கினி யாகம் வளர்த்து கொண்டே வருகின்றது. அக்கினி யாகத்தின் வெக்கை தாங்காமல் ஆண்டவனாகி சிவபெருமாளுக்கு வேர்வையாக வழிந்தது. அந்த வேர்வை துளி அப்படியே வலித்து பாறையிலே சுண்டி எறிந்தார். அவர் வேர்வை துளியை வலித்து பாறையிலே சுண்டி எறியும் போது பாறை இரண்டாக வெடித்தது. அந்த பாறையில இருந்து வீர சொருபத்தோடு ஆங்கார சொருபத்தோடு ஒரு பாலகன் வந்து பிறந்தார். அவர் எப்படி வந்து பிறந்தார்? சாமி, அந்த நல்ல வேளையில ஆண்டவன் தான் பகவானோ. அவர் வேர்வையதை சுண்டும் போது அந்த நல்ல பாறையில அவர் வீர நல்ல சொருபத்தோடு 8 கரங்களோடு 16 ஆயுதத்தோடு ஐயா ஆயுதத்தோடு ஒரு பாலகனோ தான் பிறந்தார். அங்கே பாலகனோ வந்து பிறந்த போது ஆண்டவனாக சிவபெருமாள் பார்த்தார். எப்பா பாலகா, என்னுடைய வேர்வையிலே இருந்து வந்து நீ பிறந்ததனால வீர சொருபத்தோடு வந்து அவதாரம் செய்ததனால உனக்கு வேர்வை புத்திரன் என்ற வீரபுத்திரன் என்ற ஆண்டவன் பேர் நாமத்தை கொடுத்தார். அப்படி வீரபுத்திரன் என்ற பேர் நாமத்தை கொடுக்க, எப்பா வீரபுத்திரா, நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்ய